வந்து எழுதியிருக்காங்க. இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க? 2026 தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை கோட்பாடின்படி கழகத்தில் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைவது காலங்காலமாக நடக்கிற ஒன்று. மன வருத்தத்தின் காரணமாகவும் சிலர் தலைவருடைய ரொம்ப நெருக்கத்தின் காரணமாக அவர்களோடு செல்வது வழக்கமான ஒன்று. இது புரட்சித் தலைவர் காலத்திலையும் உண்டு, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் உண்டு, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் இன்றைக்கு அதே நிலைதான் நீடித்துக் கொண்டு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய குடும்பங்களின் தெய்வமாக இருக்கின்ற காவல் தெய்வமாக புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய பிள்ளைகள், அவருடைய வார்ப்புகள், அவர் கொள்கையை தாங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி 53 ஆண்டு காலம் கட்டி காத்த கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் கழகத்தில் இருந்தவர்கள். அதே மாதிரி கழகத்தில் பல்வேறு நிலைகளில் இந்த கழகத்துடைய ஆட்சி மலர்வதற்கு 31 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைவதற்கு காரணமாக உழைத்தவர்கள் முன்னாள் சட்டமன்ற போட்டியிட்டவர்களும் பொது மாநகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதி நின்றவர்களும் கூட சில பல காரணங்களால் அவர்கள் மன சஞ்சலப்பட்டு விலகியிருக்கிறார்கள். விலகியிருந்தவர்கள் ஒன்றாக இணைவது வழக்கமான ஒன்று. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம், இந்த மாபெரும் இயக்கம் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை நிலைநிறுத்துகின்ற வகையில் நீரடித்து நீர் விலகாது என்பதை போல இன்றைக்கு முன்னாள் எங்களுடைய பகுதி செயலாளர், மத்திய பகுதி கழக செயலாளரும் முன்னாள் கூட்டுறவு இணையத்துடைய தலைவராக இருந்தவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிட்ட பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய பேராசிரியர், அன்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உசிலை ஜெயபால் இன்னைக்கு அம்மா திமுகவில் இருந்து விலகி அங்கே மாவட்ட செயலராக பொறுப்பில் இருந்தாலும் கூட இன்றைக்கு வருகிற 26 கழகத்திற்கு வலு சேர்க்க வேண்டும், மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும், கழகத்துடைய 3ஆம் தலைமுறைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற நல்ல நிலையில் நான் பிரிந்திருந்தால் சரியாக இருக்காது. நம்முடைய உழைப்பை இந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய இயக்கமான கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழருக்கு கரம் கொடுக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும். அவரோடு இணைந்து பணியாற்றி மதுரையில் இருக்கிற 4 தொகுதியிலும் கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படை உயர்ந்த லட்சியத்தோடு இன்றைக்கு இணைந்திருக்கிற அருமை தம்பி உசிலை ஜெயபால் அவர்களும், எங்களுடைய செல்ல பிள்ளை மாவட்ட முன்னாள் எம்ஜிஆர் இளைஞருடைய மாவட்ட துணைத் தலைவர், அவர் துணைத் தலைவர் அல்ல, கழகத்தில் மூத்த முன்னோடி, கழகத்திற்காக அரும்பாடுபட்டவர். சுப்பு என்றால் கழகத்தின் செல்லப்பிள்ளை, மாவட்டத்தில் அனைவராலும் அரவணைத்து செல்லக்கூடியவர், அனைவராலும் பாராட்டக்கூடியவர், மிக விறுவிறுப்பாக பணியாற்றக்கூடியவர் அருமை தம்பி சுப்பு, தம்பி தங்கராமன், மாவட்ட அவைத்தலைவர் தம்பி கோவிந்தராஜ், தங்கராமன் 3ஆம் பகுதி கழக செயலாளர், சிவமுருகன் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர்,
ஆண்பிற்கினிய 63வது வட்டக்கழக செயலாளர் ஜெயபாண்டி, 65வது வட்டக்கழக செயலாளர் மதன்குமார், 66வது வட்டக்கழக செயலாளர் முருகேசன், 67வது வட்டக்கழக செயலாளர் மாணிக்கம், 65வது வட்டக்கழக செயலாளர் தம்பி செல்வம், கழக வழக்கறிஞர்களுடைய மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் தம்பி ஜீவானந்தம், அன்பிற்கினிய மேற்கு 3ஆம் பகுதி கழக பொருளாளர் தம்பி நரேஷ்குமார், 21வது வட்ட செயலாளர் அண்ணஞ்சி பெருமாள், 21வது வட்டக்கழக செயலாளர் அனஞ்சி பெருமாள், மகாராஜன் அம்மா பேரவை மாவட்ட தலைவர், மகாராஜன் அம்மா பேரவையுடைய மாவட்ட இளைஞனி தலைவர், மத்திய 1ஆம் பகுதி பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, இளைஞரணியுடைய மாவட்ட இளைஞனி இதான் இளைஞரணி தானே, இளைஞனி மாவட்ட பிரதிநிதி. அவரும் அவரோடு 100 பேர் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள். பலர் இந்த இயக்கத்துக்கு வர இருக்கிறார்கள் என்பதை முன்னோட்டமாக தெரிவித்து, முதல்ல என்னன்னா, நம்முடைய இணைந்திருக்கிற மாவட்ட செயலாளர் போற்றதற்குரிய பேராசிரியர் ஜெயபால் அவர்கள் என்ன இணைந்தது என்பதை நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சொல்லுங்க, அப்புறமேல நான் கேள்வி கேட்கிறேன்னு சொல்றேன். அண்ணன் அவர்கள் சொன்னதை போல 2026 தேர்தலில் ஏழையாக ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக கழகம் வெற்றி பெற வேண்டும், மீண்டும் அண்ணன் எடப்பாடி தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு நீண்ட இடைவெளிக்கு பின் நாங்கள் கேட்பு இருந்தாலும் கூட 26 தேர்தலில் எங்களுக்கு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற தோல்வி அடைந்து அதிமுக ஆட்சி நிலைநாட்ட வேண்டும் நோக்கத்தோடு நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். இதை தவிர எங்கள் பிரிவினவாத இயக்கத்துடைய தலைவர்கள் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில், தோழமை என்ற அடிப்படையில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒட்டுமொத்த தோக்க வைப்போம் என்று உறுதியேற்றிருக்கிறார்கள். எனக்கும் என்னை சார்ந்த வந்திருக்க பொறுப்பாளருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எங்களுடைய கலந்துரையாடல் பேசுகின்ற போது, நாம் அவ்வாறு பிரிவினவாதமாக இருந்து தோழமை என்ற அடிப்படையில் இருந்து உதவி செய்ததை காட்டிலும் நம் தாய் அங்கமான தாய் கட்சியான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக ஒருமித்த கருத்தோடு இருந்து, அதுவும் ரெட்டலை எந்த இடத்தில் இருக்கோ அந்த ரெட்டலையை வெற்றி தேடித்தரக்கூடிய சூழ்நிலை உருவானாத்தான் நம் மனநிலையாக ஒன்று சேர முடியும். அப்படி இல்லாமல் எலெக்ஷனுக்கு மட்டும் ஒன்று சேர்ந்து விட்டு மறுபடியும் பிரிவினவாதம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு, அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு அப்படின்ற சூழ்நிலை உருவாகக்கூடாது. இனிமேலுக்கு ஒருமித்த கருத்து வேணும். அனைவரையும் புரட்சி தலைவன் புகழும் அம்மா அவர்களும் புகழும் காக்க வேண்டும். அதை விட்டுட்டு இன்றைக்கு பிரிவினவாதம் இருக்கக்கூடாத ஒரு நோக்கத்தோட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அனைவரும் ஒன்று சென்றோம். வருகிற அனைவரும் என்னுடைய தோழமையில் இருக்கிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள். இருந்தாலும் உங்கள் சிந்தனை அடிப்படை நான் யாருமே கட்டாயப்படுத்த கொடுப்பல. உங்கள் சிந்தனை அடிப்படையில் வாங்கள். எப்போ அண்ணன் நம்ம தெரிந்தவர் போல மாவட்ட செயலாளர் புதுசாக இல்லை, அந்த மாவட்ட செயலர் எப்போ சொன்னாலும் கேட்டுக்கிடுவார் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வாரோம்னா நீங்கள் முன்னால் போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் எங்களை ஏற்றுக்கொண்ட மாவட்ட செயலாளருக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இணைப்பை நடத்துகிறேன். அதே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க எடுக்கிற நடவடிக்கை இதில் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது. இதுக்கு அது தவறு, அவங்க அப்படிலாம் செய்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்னத்தை போய் சொல்ல போகிறாங்க? 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மதுரையை எடுத்துக்கோங்க. 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த மதுரைக்கு கொடுத்த திட்டங்கள் மாதிரி ஏதாவது திட்டங்கள் கொடுத்துருக்காங்களா? சரி, இதே அவங்க போய் மக்களை தேடி போகிறாங்க, ஓரணியில் எல்லாத்தையும் சேர்க்கணுன்றாலும் கூட சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான சரக்கே இல்லையே.
வெறுங்கடையை வச்சுக்கிட்டு வாங்க வியாபாரம் பண்ணலான்னா யாரு போய் சேருவான்? யார் அந்த கடைக்கு போவான்? அதுதான் நிலவை. இன்னைக்கு அவங்க போய் இப்ப கூட இந்த மேற்கு தொகுதியில மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஒட்டி எல்லாருக்கும் டிஃபன் கேரியர் கொடுக்குறார். இந்த டிஃபன் கேரியர் கொடுத்தா போதுமா? 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? அவங்களுக்கான திட்டங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுக்கு இந்த அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்காரா? சரி, திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கா? எதுவுமே இல்லையே. இப்ப நேற்றைய கூட மாநகராட்சிக்கு நாங்க போய் எங்க மாமன்ற குழு சார்பா எங்க நிர்வாகிகள்லாம் போய் மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் மாநகராட்சி வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்ததாக கிடையாது. அதிகாரிகள் கீழ அதிகாரி முதல் மண்டல தலைவர் அனைவருமே, துணை ஆணையாளர்ல அத்தனை பேருமே இதுல ஈடுபட்டதாக தகவல் வந்திருக்கு. ரெண்டாவது, இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சாக்கடை நிரம்பி ஓடுகிறது. இது இந்த குப்பையிலேயே அள்ளணும்ன்றக்காக அரசாங்கத்துல இன்னைக்கு அனுமதி பெற்று அவர்லேண்ட் ஒரு கம்பெனி எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்திருக்கிறதுடைய இது என்னன்னா, ஒரு குப்பை கூட மதுரையில இருக்கக்கூடாது. ஒரு குப்பை கூட மதுரையில இருக்கக்கூடாது. காலையில எல்லா குப்பையும் அவங்க இரவோடு இரவாக அள்ளிவிட வேண்டும். அந்த குப்பையை அள்ளி அப்புறப்படுத்த வேண்டியதும் அவங்களுடைய இதுதான். இதுக்கான பணியாளர்கள் அவங்களே போடணும். ஏற்கனவே மாநகராட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிற நிரந்தர பணியாளர்களுக்கும் இதுக்கான முழு சம்பளத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. எடுத்திருக்காங்க. எடுத்த அவர்லேண்டுக்கு இன்னைக்கு பெர்மனன்ட் உறுப்பினரா பெர்மனன்ட் லேபரா இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் ஏறத்தாழ 800 பேருக்கு மேற்பட்டவர்கள். இன்னைக்கு அவங்களுக்கான சம்பள தொகையை மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்குறாங்க. மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து இன்னைக்கு அந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க. அவர்லேண்ட் கொடுக்க வேண்டியதை, அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய தொகையை இவர்கள் ஏன் கொடுக்கிறார்கள்? இதுவரைக்கும் மாநகராட்சிக்கு ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பு. இதுவரை எவ்வளவு காலம் ஆயிருக்கோ இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க கொடுக்கணும். இது மிகப்பெரிய ஊழல். இதே மாநகராட்சி ஆணையாளருக்குடைய தெரிஞ்சே செய்யற ஒரு நடவடிக்கை. இதே மாநகராட்சியில இருக்கிற நம்முடைய மக்களுக்கு அந்த பணத்தை இன்னைக்கு செஞ்சிருந்தா இந்த சாலைகளை குண்டு குழிய பார்த்துருக்கலாம். இப்ப டூரி ஃபண்டுன்னு சொல்லி மத்திய மாநில அரசுடைய நிதியின் மூலமாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி கொடுக்கப்பட்டு, அது எல்லா ஆட்சியிலையும் தான், உள்ளாட்சி ஆட்சி, உள்ளாட்சி சட்டத்து பிரகாரம், நகர்பாலிகா சட்டத்தின்படி நிதி கொடுப்பது வழக்கமான ஒன்று. அந்த நிதிக்கு முக்கிய சாலையில் தான் போட முடியும், தெருக்கல்ல போட முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, தெருக்கல்ல போட முடியாது. தெருவில் போடணும், சாக்கடையை பராமரிக்கணும், சாக்கடையை அள்ளணும் அப்படின்னா அது மாநகராட்சியுடைய சொந்த நிதியில தான் செய்ய முடியும். மாநில அரசு நிதி தராது. முக்கிய திட்டங்களுக்கு தான் மத்திய மாநில அரசுகள் உதவி பண்ணும். அது மாதிரி இந்த மாநகராட்சிக்கு என்ன பணி செஞ்சிருக்காங்க? மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க போய் கொடுக்குறாங்க 1000 ரூபாய். இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. முதல்ல கொடுக்கவே இல்லை, 27 மாசங்கள் கொடுக்கல. எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் குரல் கொடுத்து கடைசியில நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகின்றதுக்காக இப்ப அதுல தளர்வு பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த தளர்வை முதலே பண்ணியிருக்கலாமே? அது மக்கள் பார்ப்பாங்கல்ல. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு விலைவாசி ஏறி போச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, கடுமையான விலையேற்றம், கட்டுமான பொருள்கள் விலையேற்றம், எல்லாம் பலசரக்குல இருந்து அத்தனை விலையும் ஏறி இருக்கு. இப்ப 1000 ரூபாய் கொடுத்த இந்த காரணம் சரி, மக்கள் பார்த்தாங்கன்னா இவங்க போய் பேசினாலும், மக்கள் போய் பார்த்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க? என்னப்பா நீ செஞ்சிருக்க? அவங்ககிட்ட சொல்ல முடியாது மக்கள். இன்னைக்கு மக்கள் ரொம்ப விவரமாயிட்டாங்க. எல்லாம் இன்னைக்கு
வலைதளங்கள்ல இருக்காங்க. அதனால இது ஒன்றும் எடுபடாது. இதனுடைய ரிசல்ட்டு பூஜ்ஜியம்தான். மக்களை தேடி இவங்க போறதுனால பூஜ்ஜியம்தான். இவங்க உறுப்பினர் சேர்க்கிறேன்னு சொல்றது அது ஏமாற்று வேலை. நாளைக்கு இத்தனை கோடி பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னாலும் அதுவும் தவறான தகவல். ஏன்னா இவங்க ஏற்கனவே இந்த கேரியர் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர் உங்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லி அவங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் என்னது ஓட்டர் ஐடி, வாக்காளருடைய வரிசை எண், இதையெல்லாம் குறிச்சிட்டு போயிருக்காங்க. இதவே ஃபார்ம்ல எழுதிடுவாங்க. திமுக தொண்டர்கள் யார் கட்சியில் திமுக சேர போறதில்ல, இதை உறுப்பினராக்கி இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் ஒரு நாடகம். இதுவும் ஒரு நாடகம் தான் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மக்களுடைய குறைகளை முதலமைச்சரே எத்தனையோ தடவை கேட்டிருக்காரு. சரி, இப்ப மதுரைக்கு வந்தார், என் மக்களை எல்லாம் நடந்தே பார்த்தாங்க. முதலமைச்சர் பார்த்துட்டு போனார். பந்தல்குடி வாய்க்கால மறைச்சாங்க, பார்க்கக்கூடாது அப்படின்னு, அவர் கண்ணுக்கு படக்கூடாதுன்னு. நான் என்னுடைய வலைதளத்தில் போட்டேன், பலரும் போட்டாங்க. அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய போர்டு, அன்பு திருமாவளவனுடைய போர்டையும் மறைத்துட்டாங்க. ஆனா மறைச்சதுனால தகராறு ஆயிடுச்சு. தகராறு நடந்து அப்புறம் அந்த இடத்துல பிரிச்சாங்க. இது வலைதளம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகையில எல்லாத்திலையும் வந்த உடனே முதலமைச்சரே அது என்ன இப்படி வந்திருக்கு, முதலமைச்சருடைய தகவல் போனோன்னு முதலமைச்சரே இறங்கி என்ன செய்யறாரு, உடனே ஸ்பாட் விசிட் பண்றாரு. பண்ணும்போது என்னன்னா இவ்வளவு பெரிய சாக்கடை இப்படி ஓடுது, இதை நிரந்தர சேவை பண்றதுக்கு என்னன்னா 86 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. 86 கோடி அந்த நேரத்திலே கொடுத்துறாரு, ஒப்புதல் கொடுத்துறாரு. அதவே நிறைவேற்றல. அதை கேட்டு வாங்க முடியல இந்த இந்த மாநகராட்சி, இங்க இருக்கிற அமைச்சர்கள். நாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணியில செஞ்ச திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை. கடைசியில் அதுக்கு ஸ்டிக்கர் தான் ஒட்டினாங்க. இன்னும் கூட ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய பில்டிங் இருக்கு, மல்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, கார் பார்க்கிங் இருக்கு. இதெல்லாம் இன்னும் முடிக்கவே இல்லை. இன்னும் அவங்க முடிச்சு 3 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு. அது திறப்புலாம் நடத்தாங்க. நிச்சயமாக இது ஏங்க ஒரு உயிருக்கு அதான் விலையா? தேவையில்லாம இது இது உண்மையிலேயே மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டது. இதே இது எங்க காலத்துல நடந்த தூத்துக்குடி எங்க சாத்தாங்குளத்துல நடந்தது பாத்தீங்கன்னா அதை எவ்வளவு தூரம் எடுத்து எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. அதை காட்டிலும் மோசமானது இது. எனவே அது மூடி மறைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. ஒரு உயிர் விலைமற்ற, அது வயசு 27 வயசே உரியவர். அதெல்லாம் நினைக்கும் போது பத்தற்றமாக இருக்கிறது. இதையும் வெளிக்கொண்டவர் எடப்பாடியார். இன்னைக்கு அதை முன்னெடுத்து நடத்துவர் சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்றும் கழக தொண்டர்கள், எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகள் தான் இதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ந்து தான் இப்போ இவ்வளவு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எப்பவுமே இப்படிதான் அமைதி. இப்ப மாநகராட்சியை பார்த்தீங்களா, நானும் இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக மாநகராட்சியில் ஒரு மனு கொடுக்குறாங்க. இதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே இந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றணும்னு சொன்ன பிறகு இவங்களும் போய் மனு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவங்க நிறைவேற்றல. நாங்கள் போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், வரி விதிப்பை எதிர்த்தோம். இவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? சும்மா ஒரு மனுவை கொடுத்துட்டு பேசாம உட்காந்துக்கிடுவாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த போராட்ட குணம், மக்களுடைய நலன் முக்கியம் அல்ல. இன்னைக்கு அதனுடைய தலைவர், மாநில தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் தோழர் சண்முகம் அப்பப்ப வலைதளங்கள்ல பேசுறாரு, டிவியில விளம்பரம் சொல்றாரு. ரிசல்ட் என்ன? நல்லா எழுதுறாங்க, நல்லா பேசுறாரு. ரிசல்ட் பூஜ்ஜியமாவில் இருக்கு. அந்த 2-3 சீட்டுக்காக அதிக காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்? நீ இதை செய்யலை, விவசாயிகளுக்கு கூலி இது கொடுக்கல, 100 நாள் 150 நாள் வேலை தரேன், நீங்க தரல. நீங்க 525 வாக்குறுதி கொடுத்தீங்க,
இன்னைக்கு நிறைவேற்றல. முதலமைச்சரே 95% நிறைவேற்றிட்டுனாரு அப்படின்னு அவரே விமர்சனம் பண்றாரு. நேரம் வெளியே வந்திருக்கணும்ல, களத்தில் நின்று போராடி இருக்கணும்ல. இதே சம்பவம் நம்முடைய லீலாவதி படுகொலை, மதுரை மாநகராட்சியுடைய லீலாவதி படுகொலையில் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து திமுகவோட தான் இருந்து அன்னைக்கு தலைவர் கலைஞராக முதலமைச்சராக இருக்கார். எங்களோடு இணைந்து நாங்கள் எதிர்க்கட்சி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோன்னு அவங்களும் இணைந்து போராட்டம் பண்ணாங்க. களத்துக்கு வரணும்ல, தெருவில் முன்னே போராட்டம் பண்ணணும்ல. சும்மா சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போனால் அது எதிர்ப்பா? கிடையவே கிடையாது. இந்த மௌனத்துக்கெல்லாம், இந்த கூட்டணி மௌனத்துக்கெல்லாம், கூட்டணி தர்மம் என்ற மௌனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை மக்கள் தான் எஜமானர்கள். இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, தேர்தலை வாக்களிக்கக்கூடியவர்கள் மக்கள் தான். அந்த மக்கள் தான் எஜமானர்கள். நல்ல தீர்ப்பு கொடுப்பார்கள். நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியா முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கு சான்றுதான் இன்னைக்கு அம்மா பேரவை கொண்டிருக்கின்ற அந்த கட்சியிலிருந்து விலகி இன்னைக்கு மாவட்ட செயலாளரிலிருந்து மாவட்ட நிர்வாகியிலிருந்து அத்தனை பேர் இன்னைக்கு இணைந்திருக்காங்க. இன்னும் வர இருக்கிறாங்க மாநகரில். அப்போ இதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாதுப்பா. நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும். புரட்சி தலைவர் அம்மாவுடைய எண்ணத்தை ஈடேற்றணும். மீண்டும் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க வேண்டுமானால் அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு சாமானியர், ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர், 4 ஆண்டுகால அற்புதமான ஆட்சியை கொடுத்தவர். அவரை முதலமைச்சர் ஆக்கணுன்ற அடிப்படையில் தான் வந்திருக்காங்க. கூட்டணியாக சேர்ந்து பாடுபடுறதை காட்டிலும் கட்சியில் இணைந்து பாடுபட்டு இந்த கட்சியை வலுப்படுத்தணும்னு வந்திருக்காங்க. இதுவே ஒரு சான்று. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளரே சொல்லிட்டாரு, எந்த கொம்பனும் இந்த கட்சியை கபகரிக்க முடியாது. அதிமுக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு அவரே சொல்லிட்டார். அப்புறம் திரும்ப ஏன்ட கேட்குறீங்க? எங்கள் பொதுச் செயலாளர் தான் எல்லாத்துக்குமே தலைமை. சரி, நீ வாங்க அடுத்த. அதெல்லாம் இந்த கட்சி கூட்டணி அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துக்கிறார். இப்போதைக்கு சேர்ந்துருக்காங்க. இன்னும் நாளைக்கு எங்களுடைய இது இருக்குது. வாங்க அப்புறம் பார்ப்போம். சார் வாழ்த்துக்கள்.